புதிய கல்வி திட்டத்தை தங்களுடைய சுய லாபத்திற்காக எதிர்த்து தினமும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கு திமுக அப்படின்னு அண்ணாமலை நேற்று சொல்லியிருக்காரு. சுயலாபம் என்று கருதி இருந்தால் தமிழகம் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நிர்வாக சீர்கேட்டால் நிதி ஆதாரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மத்திய அமைச்சர் 5000 கோடி உங்களுக்கு இழப்பு ஏற்படும் தர முடியாது என்று மறுத்த போதும் அது 10,000 கோடியாக நீங்கள் மாற்றினாலும் எங்கள் கொள்கை இருமொழி கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று உறுதியாக இருக்கின்ற எங்களுடைய முதல்வராக நாடகமாடுகிறார். பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கு பேசுகின்ற பொருள் வேறு ஏதும் கையிலே இல்லை. இந்த ஆட்சியின் மீது குற்றம் குறைகளை சொல்லி சொல்லி பார்த்தார். இல்லாததை கற்பனை வளத்தோடு மெருகேற்ற பார்த்தார். மக்கள் மன்றத்திலே அது எடுபடவில்லை. ஆகையால் இதே மங்கிப்போன ஆயுதத்தை மீண்டும் மீண்டும் கூர்மையாக்க முனைக்கின்றார். தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றார். எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார் என்பதை பதிவு செய்கிறேன். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு நீங்க இப்ப ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க அப்படின்ட்டு நேற்று விஜயபாஸ்கர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. நேற்றைக்கு கூட பார்த்தால் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. கடந்த ஆண்டு சென்னை புறநகர் மருத்துவமனையான பெரியார் நகரிலே அமைந்திருக்கின்ற மருத்துவமனையை தரம் உயர்த்துவதற்காக 6 மாடிகள் கொண்ட கட்டிடத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கட்டிடப் பணிகளை துவக்கி வைத்தார். வரலாற்று சிறப்புமிக்க அந்த கட்டடங்களை நேற்றைக்கு திறந்து வைத்து 14 மாதங்களில் எம்ஐஆர் ஸ்கேன் முதல் கொண்டு அனைத்து நவீன கருவிகளோடு மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படுகின்ற வகையில் மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். நேற்றைய திட்டத்தினுடைய திட்ட செலவு 220 கோடி ரூபாய். இது வேறு ஆட்சியாக இருந்தால் ஒரு 5 ஆண்டாவது இந்த திட்டத்தை செயல்படுத்தக்குண்டான கால அளவை எடுத்துக்கொண்டு விரைவாக செயல்படக்கூடிய ஒன்றியத்திலே இருக்கின்ற முதன்மையான முதலமைச்சர் அவருடைய செயல்பாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமென்றால் நேற்றைய தினம் வாழும் நம்முடைய சமுதாய சீர்திருத்தவாதியாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பெரியார் பெயரிலே ஒரு மருத்துவமனையை அமைத்திருக்கின்றார். இது ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற அல்லது விளம்பரத்திற்காக துவக்கப்பட்ட திட்டமா? இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சைதாப்பேட்டையிலே துவக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனையை எடுத்துக்கொண்டு பல்வேறு அடையாளங்களை ஒட்டுமொத்த தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட அடையாளங்களை இந்த 4 ஆண்டுகால ஆட்சி நிறைவுக்குள்ளாக கொண்டு வந்து தமிழக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றிய ஒரு கட்டுமான ஆசிரியர் ஒருவர் இருப்பார் என்றால் அது எங்களுடைய முதல்வர் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ளப்படுகின்றோம்.